ஜனநாயக நாட்டில் ஜனநாயகப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாப்பு வேணும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேணும். ஆளுங்கட்சி இதுக்கு துணை போகக்கூடாது. அப்படின்னா மக்கள் எப்படி ஜனநாயக நாட்டில் வாழ முடியும்? ஒரு அரசாங்கம் எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேணும், அனைத்து வகையிலும் அரசு உதவி செய்ய வேண்டும். அதற்கு மாறாக அரசாங்கமே இதற்கு துணை போய்விட்டதா என்று என்ன தோன்றுகிறது? எவ்வளவு கொடுமையான செயல்! ஒரு மலத்தை கூட வீட்டில் கொட்டினா ஒத்துக்குவாங்களா? அவர் வீட்டில் கொண்டு கொட்டினா ஒத்துக்குவார் அவரு? இன்றைக்கு அவை முன்னவர் சொல்றாரு இதெல்லாம் ஒரு பெருசா இல்லை, அவருக்குலாம் பெருசா தெரியாது. திமுக காரங்க இதெல்லாம் பெருசா தெரியாது. நாட்டு மக்களை சிந்திச்சா தானே தெரியும். நாட்டு மக்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியாம இருக்கிற ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம். நாங்கள் மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம். அவர் என்றெல்லாம் நாங்கள் பாகுபாடு பார்க்கல. எந்த ஒரு மனிதருக்கு இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இப்படிப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானம் ஏதாவது சொல்ல ஏதாவது எடுக்கலன்னு சொல்லுங்க. எத்தனை கவன ஈர்ப்பு! இவர்கள் இன்னும் சொல்ல போனா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு. ஆக இரட்டை வேடம் போட்டுக்கிட்ட ஒரே கட்சி திமுக கட்சி. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டாங்க? ஆண்டுக்கு 100 நாள் சட்டமன்றம் நடக்குன்னு சொன்னாங்க. மொத்தமே 119 நாள் தான் நடந்திருக்குது. இப்போ தான் இதை தொலைக்காட்சியிலையும் ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் நாங்கள் வெளியிட்ட காரணத்தினால இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் நடத்துகிறாங்க. இல்லைன்னா இது நடத்த மாட்டாங்க.